வெல்கம் டு தி ஷோ. 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த பலவிதமான கேள்விகளை நீங்க வீட்ல இருந்தே கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. மருத்துவம் சார்ந்த கேள்விகளுக்கும் டாக்டர்ஸ் தெளிவான முறையில் விளக்கம் அளிச்சிட்டு இருக்காங்க. நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 044445969444. மருத்துவம் சார்ந்த பலவிதமான கேள்விக்கு பதில் அளிக்கிறதுக்காக எஸ்ஆர்எம்ல இருந்து 6 சிறப்பு துறையை சார்ந்த மருத்துவர்கள் வந்திருக்காங்க. அவங்க யாருன்னு உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். டாக்டர் விமலா, கண் மருத்துவர். டாக்டர் சாஜிதா குமாரி, மகளிர் மற்றும் பெண்கள் நல மருத்துவர். டாக்டர் வேதமூர்த்தி, புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவர். டாக்டர் மூர்த்தி, இதய நல மருத்துவர். டாக்டர் சத்யமூர்த்தி, குழந்தைகள் நல மருத்துவர். டாக்டர் பாலமுருகன், பொது அறுவை சிகிச்சை நிபுணர். இவங்க 6 பேர்கிட்டயுமே மருத்துவம் சார்ந்த பலவிதமான கேள்விகளை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்புல இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என்னோட பேர் மீனா மேம். நான் கடலூர்ல இருந்து கால் பண்றேன். ஓகே மீனா, உங்களோட கேள்வி என்ன? எனக்கு மேரேஜ் ஆகி 2 வருஷம் ஆகுது மேம். எனக்கு இன்னும் குழந்தை இல்ல. எல்லா டெஸ்ட்டுமே எடுத்துட்டோம், எல்லாமே நார்மல். ஹஸ்பண்டுக்கு எனக்கு நார்மல் சொல்லியிருக்காங்க. ஆனா எனக்கு நீர் கட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேம். இப்போதான் ஒரு 2 மாசமா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கோம் நீர் கட்டிக்கு. டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆனா பீரியட்லாம் ரெகுலரா தான் குடிச்சிட்டு இருக்கேன். அதனால இப்போ ஓவலேஷன் இண்டக்ஷன் சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்காக கருமுட்டை வளர்ச்சிக்கு டேப்லெட்லாம் கொடுத்து சாப்பிட சொல்லியிருக்காங்க மேம். ஆனா நீர்க்கட்டி மாத்திரையும் நான் சாப்பிடலாமா? வேற இடத்துல காட்டிட்டு இருந்தேன் மேம். அந்த நீர்க்கட்டி மாத்திரையும் நான் தொடர்ந்து இப்ப இந்த கருமுட்டை வளர்ச்சிக்கு எடுத்துக்கிறப்ப அதையும் எடுத்துக்கலாமான்னு சொல்லி நான் கேட்கணும் மேம் டாக்டர். ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் சஜிதா இருக்காங்க. அம்மா, உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் உங்கள் நீர்க்கட்டி பிசிஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த ப்ராப்ளம். அதுக்கோட ட்ரீட்மெண்ட் முன்னாடியே எடுத்துகிட்டு இருந்த ட்ரீட்மெண்ட்டா இல்லை நீங்கள் மேரேஜுக்கு அப்புறம் இப்போ கன்சீவ் ஆக ட்ரை பண்ணும்போது திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கா? எப்படி? இப்போதான் மேம் எடுத்துட்டு இருக்கேன். ஓகே, அப்போ ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணும்போது தான் கொடுத்துருக்காங்க அந்த நீர்க்கட்டி ட்ரீட்மெண்ட்டுக்காக மாத்திரையும். ஓகே, அப்போ அந்த நீர்க்கட்டி மாத்திரையும் இது கூடவே சேர்ந்து நீங்கள் சாப்பிடணும். உங்களுக்கு அந்த நீர்க்கட்டி வரும்போது மெயின் பிரச்சனையே அந்த ஓவலேஷன் உங்களுக்கு நடக்காது. அந்த ஓவலேட்டரி ப்ராப்ளம்ஸ் தான் வரும் மோஸ்ட்லி. அப்போ அதுக்கு மாத்திரை கொடுக்கறது கூடவே இந்த பிசிஓ மாத்திரையும் கூடவே சாப்பிடலாம். பிசிஓ கொடுக்குற இந்த நீர்க்கட்டி கொடுக்குற ஒரு சில மாத்திரை ப்ரெக்னன்சி ப்ரிவென்ட் பண்ணும். பட் நீங்கள் இந்த இது சேர்த்து எடுக்கிற மாத்திரை கூட இருக்கு. ஒரு சில மாத்திரை கூடவே எடுக்கிறதுனால தப்பு கிடையாது. இப்போ ப்ரெக்னன்சி வராததுனால நீங்கள் போய் கைனகாலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணதுனால அவங்க கொடுக்குற மாத்திரை சேர்த்து தான் சாப்பிடணும். ஓவலேஷன் இன்டியூஸ் பண்ணுற மாத்திரையும் இந்த நீர்க்கட்டியோட மாத்திரையும் சேர்த்து தான் நீங்கள் சாப்பிட வேண்டியிருக்கும். ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேம். ரேணுகா, மதுரையிலேருந்து பேசுகிறோம். ஓகே ரேணுகா, உங்களோட கேள்வி என்ன? பீடியாட்ரிஷியன் டாக்டர்கிட்ட பேசுகிறேன். ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் சத்யமூர்த்தி இருக்காரு. சொல்லுங்கம்மா. ஹலோ, குட் மார்னிங் சார். குழந்தைக்கு இப்போ 10 டேஸ்ல 1 இயர் ஆக போகுது. ஆனா இன்னும் பல்லு வரலைங்க சார். அதோட வெயிட்டும் 7 kg தான் இருக்கான். என்ன பண்ணலாம்? 1 இயர் 10 டேஸுங்களா? இல்லை, 1 இயர் ஆக இன்னும் 10 நாள் இருக்கு சார். ஓகே. ஸோ நார்மலாக பல்லு 6 மாதத்துக்கு அப்புறம் முளைக்கணுமா? 7th மந்த்லாம் ஜென்ரலாக குழந்தைங்களுக்கு மேல் பல்லு இல்லை கீழ் பல்லு வர ஆரம்பிச்சிடும் ஏதாவது ஒன்று. ஸோ முளைக்கலைன்னா நீங்கள் ரெகுலராக அதுக்காக விட்டமின்ஸு கால்சியம் எடுத்துக்கலாம். சில குழந்தைங்களுக்கு ஜெனட்டிக்கலாக, அதாவது உங்களுக்கு சின்ன குழந்தையாக இருக்கும்போது உங்களுக்கு டிலேடு எரப்ஷன் இருந்துச்சுன்றது தெரிஞ்சிருக்காது. பட் டிலேடாக வரலாம். நீங்கள் அதுக்காக ஒரி பண்ண தேவையில்லை. யூஸ்வலாக ஒரு 14 to 16 months வரைக்குமே வெயிட் பண்ணி கூட பார்க்கலாம். பட் ஒரு வாட்டி நீங்கள் பீடியாட்ரிஷியன் கன்சல்ட் பண்ணுங்கள். ஏன்னா வெயிட் கூட கம்மியாக தான் இருக்காங்க. சத்து குறைபாடு இருக்கலாம். கால்சியம், விட்டமின் டி இதெல்லாம் ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா பல்லு முளைச்சிருமா. ஓகே, கால்சியம், விட்டமின் டி அவசியமாக தினம் நீங்கள் எடுக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து பேசலாம். டாக்டர் விமலா அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி. கண்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிலருக்கு கண்களில் நீர் வரையும். ஆனால் பல பேருக்கு கண்களில் வறட்சி இப்போ ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதற்கான காரணம் என்னவாக இருக்கும் டாக்டர்? ஓகே, இது ரொம்ப வேலிட் கொஸ்டின் நினைக்கிறேன் ஃபார் த சீசன். ஆக்சுவலாக ட்ரை ஐஸ்ன்றது எக்ஸ்ட்ரீம் ஹாட் வெதர் ஆர் எக்ஸ்ட்ரீம் கோல்ட் வெதர், இந்த 2 வெதர் இருந்தாலுமே the patient will have dry eye. ஸோ எக்ஸ்ட்ரீம் ஹாட்ன்றப்போ என்ன ஆகும்னா எல்லாம் எவாப்ரேட் ஆகிடும். டியர் ஃபிலிம், அதாவது அந்த கருவிழிக்கு முன்னாடி ஒரு லேயர் இருக்குது. அது நம்ம டியர் ஃபிலிம்னு சொல்லுவோம். அந்த டியர் ஃபிலிமில் 3 லேயர்ஸ் இருக்குது. இந்த லேயரில் ஏதாவது ஒரு லேயரில் ப்ராப்ளம் இருந்தாலும் ட்ரை ஐஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நார்மலாக வெளியில் அவுட்டர்மோஸ்ட் லேயர் என்ன ஒரு ஆயிலி லேயர் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஒரு தடவை பிளிங்க் பண்ணும்போது என்ன ஆகுனா அந்த லிட்ஸில் இருக்கிற கிளான்ஸ் அந்த ஆயிலி லேயருக்குரிய செக்ரீஷன்ஸ் செக்ரேட் பண்ணும். ஸோ ஒரு பிளிங்க் அப்போ அது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். இப்போ அது செக்ரேட் பண்ணுற கிளாண்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த ஆயிலி லேயர் டிஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் லேயர் வாட்டரி லேயர். ஸோ அந்த வாட்டர் லேயர் டைரெக்டாக என்விரான்மெண்ட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது என்ன ஆகுனா இவாப்பரேட் ஆகிடும். ஸோ அது அந்த ஸ்மூத்தாக ரப் ஆகிற அந்த ப்ராப்பர்ட்டியை கொடுக்குற அந்த ஆயிலி லேயர் இல்லாததுனால
பேஷண்ட்ஸ்க்கு வந்து இரிட்டேஷன் வர ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து அவங்க டாக்டர்கிட்ட வராங்க. ட்ரீட் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம்ன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். இந்த மாதிரி கிளான்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இல்லைன்னா ஆசச் அவங்களுக்கு வந்து அந்த செக்ரீஷனே, அந்த வாட்டர் லேயர் செக்ரீஷனே ரொம்ப கம்மியாக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். இது எல்லாமே நார்மலாக இருக்குது, இந்த என்விரான்மெண்ட்னால தான் இந்த ப்ராப்ளம் அப்படின்னா மெயினாக அது வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், நிறைய ஏர் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணுற பர்சன்ஸ்க்கு, அப்புறம் காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு, அப்புறம் லாஸ்டிக் சர்ஜரி அண்டர்கோ பண்ணுறவங்க, இவங்களுக்குலாம் தான் வந்து மெயினாக காமனாக இந்த ட்ரை ஐஸ் வருது. ஸோ என்ன ரீசன்றதை கண்டுபிடிச்சி அதை ட்ரீட் பண்ணனா they'll get relieved. ரெண்டாவது இது எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, கம்ப்யூட்டர் யூசர்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பிளிங்க் பண்ணணும், 10 minutes ஒன்ஸ் வந்து கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கணும். அப்புறம் காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணுறவங்க அந்த ஸ்பெசிஃபிக் டைமில் தான் யூஸ் பண்ணணும். 8 hours தான் யூஸ் பண்ணணும், அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ப்ரிகாஷியஸ் மெஷர்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா, வெளியில் போனால் காகல்ஸ் போட்டுக்கணும். இந்த ஹாட் வெதரில் போகும்போது, ஒரு கார் டிரைவ் பண்ணும்போது அந்த ஏசி வெண்ட் வந்து நேராக கண்ணுக்கு நேராக வைக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டோன்னா we can prevent dry eyes. ஓகே, ஒன்று 2 லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஏசிக்கு ஸ்ட்ரெயிட்டாக உட்கார்றது, அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டரில் ரொம்ப நேரம் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறது, ஒரு ஃப்ரீக்வெண்ட்டான பிரேக் எடுத்து ஒர்க் பண்ணணும். இது மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் கொண்டு வர வேண்டியது அவசியம் டாக்டர் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங். ஹலோ, வணக்கம். குட் மார்னிங் மேடம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? மேடம் நான் விஜயலட்சுமி வெள்ளூர்லேருந்து பேசுகிறேன். ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன? மேடம் எனக்கு செஸ்ட் பெயின் வந்து போகுது மேடம், அதாவது ஃபிங்கரிங் வரைக்கும் வலிக்குதுங்க மேடம், முதுகெல்லாம் கூட வலிக்குது லெஃப்ட் சைடுல. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். மாதிரி இருக்குங்க மேடம். ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாமா? டாக்டர் பாலமுருகன் இருக்காரு, உங்க கேள்விக்கு பதில் அளிப்பாரு. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன வயசாகுதுமா? சார் வணக்கம் சார், நான் வெள்ளூர்ல இருந்து விஜயலட்சுமி பேசுறேன். சொல்லுங்கம்மா, என்ன வயசாகுது? சார் 39 சார். நான் இசிஜி எல்லாம் எடுத்து பார்த்துட்டேன் சார், நார்மலா இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா பெயின் வருது, அப்பப்ப வருது. உங்களுக்கு வயிறு வலி ஏதாவது இருக்குங்களா? நெஞ்சு கரிக்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லைங்க சார், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. எது கழிச்சிட்டு வர மாதிரி அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை ஏதாவது இருக்குங்களா? இல்லைங்க சார், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க சார். கழுத்துல ஏதாவது வலி வருதுங்களா? கழுத்து வலின்னா கழுத்து ஸ்கேன் பண்ணிட்டோம் சார், எக்ஸ்ரே பண்ணாங்க, பெயின் இருக்கான்னு பார்த்தாங்க, அது கூட பெயின் நான் நல்லா இருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ இதுக்கு மேலேயும் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வலி வந்துகிட்டு இருந்ததுன்னா நீங்கள் வந்து இதுக்கு வெறும் இசிஜி மட்டும் பார்த்தாதுமா, எக்கோ எடுக்க வேண்டியிருக்கும், ட்ரெட்மில் டெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கும், இதயத்துக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு பரிசோதனை பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் ஒரு எண்டோஸ்கோப்பியும் பண்ண வேண்டியிருக்கும். இதை பண்ணி பார்த்துட்டு எந்த துறையை வந்து இந்த மாதிரி சார்ந்த வியாதி இது அப்படின்னு கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி மருத்துவம் கொடுக்குறது தான் நல்லது. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் மூர்த்தி இருக்காரு, இதயநல மருத்துவர், அவரும் உங்க கேள்விக்கு பதில் அளிப்பாரு. உங்களுக்கு வலி எப்படிமா வருது? பெயின் அப்போ அதாவது கண்டினியூவா ஒரு 3 days இருக்குங்க சார் பெயின், அப்புறம் ரிலீஃப் ஆயிடுது, அப்புறம் பெயினே இருக்கிறது இல்ல. இல்ல ஊசி குத்துற மாதிரி இருக்கா, அழுத்தி பிடிக்கிற மாதிரி இருக்கா, எரிச்சலா இருக்கா? குத்துற மாதிரி இருக்கும். அது யூஸ்வலா ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காதுமா. அது இசிஜி நார்மல்னால ஒரு எக்கோ பண்ணி பார்த்துடலாம். ஹார்ட் ப்ராப்ளம்னா அந்த ப்ரிக்கிங் பெயின் வராது, கேஸ் ட்ரபிளாக கூட இருக்கலாம். உங்களுக்கு எண்டாஸ்கோப்பியும் ஒரு எக்கோவும் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ப்ராப்ளம்னா தெரிஞ்சிடும். சில நேரத்தில் சில காரணங்கள் கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் இதெல்லாம் நார்மலாக இருந்தால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங். ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க கால் பண்றீங்க? வணக்கம் மேடம். மேடம் நான் வந்து தேனியில இருந்து பேசுறேன் மேடம். ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன? அதாவது எங்க ஹஸ்பண்ட் வந்து 47 வயசு ஆகுதுங்க மேடம். ஓகே. அவருக்கு வந்து அதாவது வகுத்துக்கு கீழே கட்டி மாதிரி இருக்கு, அது கொழுப்பு கட்டின்னு சொல்றாங்க. ஓகே. அது வலிக்குது, ஆனா அடிக்கடி அது வலிக்குது, ஒரு மாதிரி பசிக்காத மாதிரி, அந்த மாதிரி ஒரு மாதிரி வலி எடுத்துக்கிட்டே இருக்கு, தும்முன்னு இருக்கிற மாதிரி. அதுக்கு என்ன செய்யலாம்? ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் பாலமுருகன் இருக்காரு. சொல்லுங்கம்மா, இது ஸ்கேன் ஏதாவது பண்ணி பார்த்துருக்கீங்களா? இல்ல சார், இன்னும் ஸ்கேன் பண்ணல. ஒரு 2-3 இடத்துல அந்த மாதிரி லைட்டா இருக்கு, ஆனா அந்த அடிவகத்துக்கு கீழே ஒரு கட்டி வந்து பெருசா இருக்கு. சரிம்மா, இது முதல்ல நீங்க சொல்றது வந்து மல்டிபிள் ஹைப்போமெட்டோசிஸ்ன்னு சொல்லுவோம். உடம்புல எல்லா இடத்துலயுமே வரும் இந்த கொழுப்பு கட்டிங்கிறது. இதனால பாதிப்பு எதுவும் ஏற்படாது. பட் தொப்புளுக்கு கீழே வந்து உங்களுக்கு அந்த பெரிய கட்டி அப்படிங்கிறது வெறும் கொழுப்பு கட்டியாகவும் இருக்கலாம், இல்லை உள்ள இருந்து எர்னியேஷன், அதாவது குடல் இறக்கம் அப்படின்னு சொல்லுவோம். உள்ள இருந்து வெளியில வர்றதால அந்த குடல் மாட்டிட்டு இருக்கனாலையும் இந்த மாதிரி வலி வரலாம். அதனால முதல்ல ஒரு ஸ்கேன் எடுத்து பாருங்க. ஸ்கேன்ல வந்துட்டு உங்களுக்கு வந்து வெறும் கொழுப்பு கட்டி தானா, இல்லைன்னா வந்து உள்ள இருந்து எர்னியேட் ஆகி வெளில வந்திருக்கா அப்படின்னு பார்க்கணும். அது பார்த்ததுக்கப்புறம் தேவைன்னா ஒரு ஊசி போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும். ரொம்ப வலி இருக்க கட்டிகளை மட்டும் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடலாம். இல்லை அவருக்கு பார்க்கறதுக்கு ஏதாவது அசிங்கமாக தெரியுது, காஸ்மெட்டிக்காக அக்செப்டபிளாக இல்லை அப்படின்னா அதை ஆப்ரேஷன் பண்ணலாம். ஜாயிண்ட்டு கிட்ட ஏதாவது இருக்குது, அது மூவ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா எடுக்கலாம். மற்றபடி எல்லா கட்டியும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை.
இது கேன்சர் ஆகிறதுக்கு சான்சஸும் கிடையாதுமா. அதனால் ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. முதல்ல ஒரு ஸ்கேன் எடுத்து பாருங்கள். ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். வெல்கம் பேக் டு தி ஷோ. 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். மருத்துவம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நம்ம நிகழ்ச்சியில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். நம்ம நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் காலரும் லைன்ல இருக்காங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். ஹலோ, சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? பேர் பாலா, சென்னையில இருந்து கால் பண்ணிருக்கேன். ஓகே பாலா, உங்களோட கேள்வி என்ன? எனக்கு 10 month பேபி இருக்கு. ஓகே. மோஷன் ரொம்ப டைட்டா போறாங்க. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் சத்யமூர்த்தி அது இருக்காங்க. என்ன ரீசன் தெரியல. இப்ப சம்மர்னால ரொம்ப பயமா இருக்கு. தண்ணியும் குடிக்க மாட்டேங்கிறா. அதனால தான் நினைச்சு மம்மி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தண்ணி கொடுக்க வேண்டியதா இருக்கா? சரி, அதான் கேட்கலாம். ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். கான்ஸ்டிபேஷன் வந்து காமன் தான் குழந்தைங்களம்மா. இப்போ எவ்வளவு நாளா அந்த போல இருக்கு? இல்ல, கான்ஸ்டிபேஷன் இல்ல டாக்டர். மோஷன் போறதே அவ ரொம்ப டைட்டா போறா. போறதே ரொம்ப கம்மியா போறா. சரிங்க, எவ்வளவு நாளா அந்த போல இருக்குங்க? இப்போ ஒரு 2 months இருக்கு டாக்டர். ஓகே. ஸோ காமனாக வந்து குழந்தைங்களுக்கு இப்போ 9-10 months வருதுன்னா நீங்கள் ஃபுட்டில் வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் கீரைங்கெல்லாம் கொஞ்சம் சேர்த்து கொடுங்க. தண்ணி நிறைய குடிக்க வைங்க. அது வந்து ஈஸியாக வந்து ஃபுட்டு கொஞ்சம் கரெக்ட் பண்ணாலே பண்ணலாம். இது இல்லாமல் வந்து டாக்டர் பட் வந்து என்ன சொல்றது, அவ தண்ணியே குடிக்க மாட்டா. அதுக்கு ஏதாவது சப்ஸ்டியூட் மாதிரி ஏதாவது கொடுக்கலாமா வைக்கலாமா? அதுக்கு தான் இப்போ கால் பண்ணேன். இப்போ இது இல்லாமல் வந்து பால் வந்து நீங்கள் எதுவும் நீங்கள் கவு மில்க்கோ இல்லை பாக்கெட் பால் கொடுக்குறீங்களா? பண்றேன். ஓகே, மதர் ஃபீட் பண்றேன். ஓகே. ஏன்னா இது போல் வேறு எதுவும் கொடுத்தீங்கன்னா இன்னும் சிவியராக கூட சில குழந்தைங்களுக்கு வரலாம். ஸோ மதர் ஃபீட் பண்ணுங்கள். ஃபுட்டு வந்து நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுக்குறதோட வாட்டர் தான் கொடுக்கணும். வேறு எதுவும் சப்ஸ்டியூட் கிடையாது வாட்டருக்கு. ஸோ இது நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். ரொம்ப ஹார்டாக தான் இருக்குது அப்படின்னா மெடிசன் ஒரு கோர்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் பீடியாட்ரிஷியன் பாருங்கள். ரெகுலராக மேபி ஒரு 1 month 1.5 months வரைக்கும் கூட ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா மெடிசன் ரெகுலராக எடுக்கிற மாதிரி இருக்கும். எடுத்திங்கன்னா கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். ஏன்னா குழந்தைக்கு பெயின் இருக்கும் மோஷன் போகும்போது. ஸோ அது வந்து புண்ணாயிடுச்சுன்னா உங்களுக்கு இருக்கிறதுக்கு அவங்க பயந்துட்டு போக மாட்டாங்க. இன்னும் வந்து ஹார்டாக அதிகமாகிடும். ஸோ அதனால் பார்த்துட்டு மெடிசன் நீங்கள் ரெகுலராக எடுங்க. ஓகே, மெடிசன்ஸ் எடுக்க வேண்டியது அவசியமான விஷயமா இருக்கு. இல்லைனா குழந்தைகள் பாத்ரூம் போகும்போது பயப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு டாக்டர். தொடர்ந்து பேசலாம். அடுத்த நேரம் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். குட் மார்னிங். ஹலோ, வணக்கம். நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஓகே, ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகள் பற்றி பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். டாக்டர் வேதமூர்த்தி அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி. ஒரு காலர் கால் பண்ணாங்க. சொன்னாங்க வயிற்றுல கட்டி இருக்கு, கொழுப்பு கட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் கொழுப்பு கட்டிக்கும் கேன்சர் கட்டிக்கும் உள்ள வேறுபாடுன்னு இல்லை, கொழுப்பு கட்டி கேன்சர் கட்டி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நல்ல கேள்வி கேட்டீங்க. ஜென்ரலாக வந்து 2 டிசீஸ் வந்து பினைனாக இருக்குது, பரவலாக வரலாம். ஒன்று வந்து லைப்போமாங்கிறது, ஒன்று வந்து நியூரோஃபைப்ரோமாங்கிறது. ரெண்டுமே வந்து ஒரு தொந்தரவுமே கொடுக்காது. லைப்போமா வந்து மெலிகினட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாதுமா. நியூரோஃபைப்ரோமா வந்து ரொம்ப ரொம்ப ரேராக மெலிகினட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால க்ளோஸாக அப்சர்வ் பண்ணுவோம். அதர்வைஸ் இது காமன் ப்ராப்ளம். லைப்போமாங்கிறது ஜென்ரலாக வந்து எல்லாருக்கும் ஒரு கட்டி ஒரு லைப்போமாவோ 2-3 லைப்போமாவோ இருக்கும். அதை பற்றி ஒரி பண்ணவும் வேண்டியதில்லை. அது வந்து கொழுப்பு அதிகமாக சேர்றது, அவ்வளோதான். அது எந்த ஒரு காரணம் கொண்டா லைஃப் டைமில் வந்து மெலிகினண்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை. நியூரோஃபைப்ரோமா மட்டும் கொஞ்சம் அப்சர்வ் பண்ண சொல்லுவோம். இனி ஏதாவது ஒரு இடத்துல சடனாக பெருசாகுது, வலி வருதுன்னா we have to do the needle biopsy ப்ரூவ் பண்ணி அதெல்லாம் ப்ரொசீட் பண்ணோம். அதர்வைஸ் ஆப்ரேஷன் எதுவுமே நம்ம ப்ரீவியஸ் டைம் சர்ஜன் சொன்ன மாதிரி அந்த நோயை பற்றி மிக தெளிவாக தெரிஞ்சுக்கணும். லைப்போமாவோ நியூரோஃபைப்ரோமாவோ காமன் பினைன் ப்ராப்ளம், நத்திங் டு வரி. காஸ்மெட்டிக் ப்ராப்ளம் எதாவது இருக்குன்னு பேஷண்ட் ஃபீல் பண்ணாங்கன்னா அதை சர்ஜிக்கலாக ரிமூவ் பண்ணுவோம். இல்லைன்னா ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லைம்மா. புற்றுநோய்க்காக பயப்பட வேண்டியதில்லை. ஓகே, ஒரு நார்மலான கட்டிகள் இருக்கு, அது கொழுப்பு கட்டியா இருக்குன்னா அது புற்றுநோய் ஆகும்ன்றது அபாயம் கிடையாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் காலரும் இணைப்புல இருக்காங்க. குட் மார்னிங். 3.5 years ஆச்சுங்க பையனுக்கு. ஓகேமா. பெட்ரோல் அதிகமா மோந்து பார்த்துட்டு இருக்கான் பைக்ல உட்காந்து. ஃபியூச்சர்ல ஏதாவது ப்ராப்ளம் வருமான்னு கேட்கணும். ஓகேமா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் சத்யமூர்த்தி இருக்காங்க. பைக்ல பெட்ரோல் டேங்க் ஓபன் பண்ணி பார்க்கறாரமா? ஓபன் பண்ணீங்க, அப்படியே க்ளோஸ் ஆயிருக்கு. பட் மேல உட்கார்ந்து அப்படியே படுத்து மோந்து பார்த்துட்டு இருக்கா. ஓகே ஓகே. ஸோ மேபி ப்ராப்ளம் வருமா என்னன்னு? இல்லை ஒன்றும் ப்ராப்ளம் வராதுமா. பட் அதிகமாக அது உள்ளார போச்சுன்னா, ஏன்னா அது எல்லாமே ஹைட்ரோ கார்பன்ஸ். ஸோ நெஞ்சில் வந்து சளி கட்டலாம். ஸோ அதனால் அது வந்து குழந்தைய வந்து அது ரெகுலராக இது பண்ணாதீங்க. ப்ராப்ளம் ஜென்ரலாக வந்து வெளியிலேருந்து பண்ணுறது ஒன்றும் அந்தளவுக்கு எஃபெக்ட் இருக்காது. ஸோ பட் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஓகே, குழந்தைக்கு அட்வைஸ் பண்ணி அப்படிலாம் மோந்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கனாலே போதும், படிப்படியாக குழந்தை குறைச்சிடும். அதை நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது அவசியம்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அடுத்த காலர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங். நான் ஆவடியிலேருந்து பேசுகிறேன் மேம். ஓகேம்மா, உங்கள் பெயர்?
பேரு இந்துமதி. ஓகே இந்துமதி, உங்களோட கேள்வி என்ன? என் பையனுக்கு கேட்கணும் மேடம். ஓகே, உங்க பையனோட வயது? 15 வயசு ஆகுது. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் சத்யமூர்த்தி இருக்காங்க. சொல்லுங்கம்மா. அவனுக்கு வந்து ஸ்கூலுக்கு போகணும். வணக்கம் சார். அவனுக்கு வந்து ஸ்கூலுக்கு போன உடனே மயக்கம் போட்டு ஒரு வருஷமா மயக்கம் போட்டு விழுந்துருதான். சரிங்க. என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு டாக்டர்கிட்ட காமிச்சதுக்கு சுகர் கொஞ்சம் கம்மியா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரிங்கம்மா. இப்ப சுகர் ஓரளவுக்கு சரியாயிடுச்சு. அப்படி இருந்தும் அவன் வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறான் சார். எத்தனை முறை அது போல நடந்திருக்குமா? இது இந்த ஒரு வருஷமா 4-5 தடவை விழுந்துட்டான் சார். ஓகே. இந்த மாதிரி மயக்கம் போட்டு விழும்போது ரொம்ப நேரம் மயக்கத்துல இருக்காரா இல்ல உடனே இல்ல எழுந்திருச்சா? ஒரே செகண்ட் தான் சார். ஆனா கண்ணெல்லாம் மேல போய் அப்படியே டக்குன்னு விழுந்துடுறான். சாரே பயந்துடுறாரு அந்த நேரத்துல. அப்புறம் அவரே முடிச்சு பாத்துறாராமா? இல்ல கொஞ்ச நேரம் தண்ணி தெளிச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் படுக்க வச்சிடுறாங்க. ஓகே. டல் ஆயிடுறான் ரொம்ப அந்த நேரத்துல. சரிங்கம்மா. யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி இப்போ வர்றது வந்து ஒரு ஃபிட்ஸோட ஒரு டைப் தான், குழந்தைங்கள வர்றது காமன் தான். சுகர் வந்து கம்மியாக இருக்குதான்றது செக் பண்ணி பாருங்கள், அது வந்து தப்பு கிடையாது. ஏன்னா சுகர் வந்து கம்மியாச்சுனாலும் மயக்கம் வரும். பட் கண் வந்து மேலே போய்டுறது, ஒரு கொஞ்ச நேரம் வந்து மயக்கமாக இருந்து திருப்பி வந்து தெளிஞ்சு எழுந்திருக்கிறது, இதெல்லாம் ஃபிட்ஸினுடைய ப்ராப்ளம் தான். அதுக்கு நீங்கள் பீடியாட்ரிஷியன் பாருங்கள். தேவைன்னா அவங்க இஜி ஸ்கேன் ஒன்று பண்ண சொல்லுவாங்க. அது பண்ணால் வந்து அது ஃபிட்ஸ் ப்ராப்ளமா இல்லை சுகர் ரிலேட்டடான்றது உங்களுக்கு தெரிய வரும். இப்போ அவன் சின்ன பையனுக்கு அந்த மாதிரி இருக்குது சார். சரிங்கம்மா. அவன் வந்து 2 வருஷமா மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கிறான். ஓகே. இது ஃபிட்ஸ் ப்ராப்ளம். அதனால இவனுக்கு வர்றதுக்கு பாதிப்பு இருக்கா சார்? இல்லை, அதனால் வராதுமா. பட்டு ஃபேமிலியில் ஜெனட்டிக்கலாக இருக்கலாம், ஏதாவது ரீசன் இருக்கும். குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து ஃபிட்ஸ் வர்றதுக்கு உண்டான டெண்டன்சி குழந்தைங்களுக்கு இருக்கலாம். ஸோ அது அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இவருக்கும் அது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுக்கு தான் நீங்கள் டாக்டரை பார்த்துட்டு இஜி பண்ணுங்கள். பண்ணிவிட்டு மெடிசன் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்ட்ரோல் ஆகிடும். ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் மூர்த்தி இருக்காங்க, அவங்களும் உங்கள் கேள்விக்கு பதிலளிக்க காத்துட்ருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். இது மாதிரி குழந்தைங்களுக்கு மயக்கம் வர்றது சின்கோபல் அட்டாக்ஸ்னு பேருமா. இது இருதயத்தில் இரத்த குழாயில் அடைப்புகள் இருந்தாலும் இந்த மாதிரி சடனாக மயக்கம் வந்து விழுந்துருவாங்க. எஸ்பெஷலி ஸ்கூலில் விளையாடும்போது ஜாஸ்தி வந்து இரத்த குழாய் இன்னொரு பிரெயினுக்கு போகாதனால அடைப்புனால வரலாம். அதனால் நீங்கள் இதயத்தையும் ஒரு தடவை செக் பண்ணி அது நார்மலாக இருக்கான்னு பார்த்துறது நல்லதுமா. ஓகே, இதையும் செக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபிக்ஸாக இருக்குமோ அப்படின்னு 2 விதமான டெஸ்ட்டுமே நீங்கள் பண்ண வேண்டியது அவசியம்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சௌமியாங்க மேம், ஈரோட்லேருந்து கால் பண்ணுறேங்க மேம். ஓகே சௌமியா, உங்களோட கேள்வி என்ன? இது 4 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குங்க மேம். ஓகே. ட்ரெயினில் ட்ராவல் பண்ணலாங்களா? ட்வின்ஸ் பேபி. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் சாஜிதா இருக்காங்க. இது உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியாம்மா? 4 month ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சிங்க மேடம். ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி. ஓகே. யூஸ்வலாக வந்து உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் 3 months தான் நாங்கள் வந்து ட்ராவல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும், எக்ஸசைஸ் ட்ரெயினில் அவாய்ட் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு இப்போ இது ட்வின் ப்ரெக்னன்சிங்களா? ட்வின்ஸுங்க மேடம். ஓகே. ட்வின்ஸ்னா எப்போவுமே கொஞ்சம் அந்த நார்மல் சிங்கிள் ப்ரெக்னன்சியை விட ரிஸ்க் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால எக்ஸசிவ் ரொம்ப டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறதெல்லாம், பிகாஸ் ட்ராவல் பண்ணும்போது ஒரே பொசிஷனில் நீங்கள் இருக்க வேண்டி இருக்கும். அந்த பிளட் சப்ளை எல்லாமே கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகும். அதனால முடிஞ்ச வரைக்கும் எமர்ஜென்சினா நீங்கள் போகலாம் ட்ரெயினில் இது பண்ணிவிட்டு. அப்போ கூட நீங்கள் மூவ்மெண்ட், அதாவது ட்ரெயின்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்து எழுந்திரிச்சு கொஞ்சம் தூரம் கொஞ்சம் அட்லீஸ்ட் கம்பார்ட்மெண்ட் நடந்து வர்றது அந்த மாதிரி பண்ணுங்கள். முடிஞ்சால் அவாய்ட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். பிகாஸ் அது ட்வின்ஸ்னால கொஞ்சம் ரிஸ்க் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஓகே, ரொம்ப கம்பல்ஷன், ரொம்ப அவசியமாக ட்ராவல் பண்ணணும்னா மட்டும் ட்ராவல் பண்ணலாம். மற்றபடி அதை அவாய்ட் பண்ணுறது தான் முக்கியமான விஷயமா இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங். ஹலோ, வணக்கம். சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? திருச்சி மாவட்டம் லால்குடியிலேருந்து பாலச்சந்திரன் பேசுகிறேன். ஓகே சார், உங்களோட கேள்வி என்ன? காலை உரமா ஒரு கட்டி ஒன்று வந்துச்சுங்க. ஓகே, தொடர்ந்து பேசுங்க. 2007 வந்து ஒரு வாட்டி வந்து ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஓகே. அது இப்போ 2013 வந்து ஒரு 2வது ஆப்ரேஷன் பண்ணாங்க. இது மறுபடியும் வந்துகிட்டே இருக்குங்க. அதான் சரி டாக்டர் கேட்போம். தொடர்ந்து பேசலாம். டாக்டர் வேதமூர்த்தி இருக்காரு. இல்லை கட்டி ஆப்ரேஷன் பண்ணி இருக்கீங்க 2 தடவை. அந்த கட்டியினுடைய நேச்சர் என்னன்னு சொன்னாங்க? அது வந்து உமிழ்நீர் கட்டி அப்படின்னாங்க சார். என்ன கட்டிங்க? உமிழ்நீர் கட்டி அப்படின்னாங்க. உமிழ்நீர் கட்டி புரியுதுங்க. இப்போ உங்களுக்கு வந்து காமனாக வந்து இடத்துல வந்து இருக்குன்னா பரோடியிலேருந்து வந்துருக்கு. 2 தடவை ஆப்ரேஷன் ரெக்கரன்ஸ் வந்துருக்கு. அது வந்து உங்களுக்கு வந்து ஃபேஷியல் நர்வ் வந்து பேரல்சி ஆகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு செலக்டிவாக ஒரு சூப்பர்ஷியல் கிளாண்டு மட்டும் எடுத்துருக்குறாங்க.
மறுபடியும் 2 தடவை ரிப்பீட் ஆகிருக்கிறதுனால பிரெயின் கட்டியாக இருக்கிறதுனால அது வெறும் சர்ஜரியில் தான் ஆப்ரேட் பண்ண சொல்லுவாங்க. மெலிக்னண்ட்டாக இருந்ததுன்னா ரேடிக்கலாக போக சொல்லுவோம், கீமோதெரப்பிலாம் கொடுப்போம். நீங்கள் சொல்கிற 2 ஹிஸ்ட்ரி பார்த்தா ஒரு தடவை பண்ணியிருக்காங்க, 2வது தடவை வந்திருக்குன்னா லைக்லி பிரெயின் பரோடிட் டியூமரா மாதிரி இருக்கும். அதனால் 2 ரெக்கரன்ஸும் இருக்குது. அதனால் க்ளோஸ் அப்சர்வேஷனில் தான் அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்கம்மா. ஒன்றும் கேன்சராக மாறுறதுக்கு வாய்ப்பு அதில் கிடையாது. சரிங்க சார், தைரியமாக இருக்கலாம். மறுபடியும் அது வந்துகிட்டே இருக்கு. அதான் சரி, நான் வந்து 2வது டைம் வந்து பண்ணப்பே வந்து டாக்டர்கிட்ட வந்து கிளியரா கேட்டேன் சார், இது மறுபடியும் வருங்களான்னு. மறுபடியும் வரவே வராது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் மறுபடியும் வந்துருச்சுங்க சார். இல்லை வரக்கூடாது, வராதுங்கிறது சர்ஜன் ஏன் டெஃபினட்டாக சொல்கிறாங்கன்னா கம்ப்ளீட் கிளியரன்ஸ் இருந்தால் எனி பிரெயின் டிசீஸ் வில் நெவர் ரீஅக்கர். திரும்பி வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. பட் உங்களுடைய பரோடிட் டியூமர் வந்து ஒரு பெக்குலியர் சிச்சுவேஷனில் இருக்குது. உங்கள் நரம்புகள் எதுவும் முகத்தில் போகிற நரம்புகள் எதுவும் பாதிக்கக்கூடாதுன்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து அந்த சூப்பர்ஃபிஷியல் போர்ஷன் மட்டும் ரிமூவ் பண்ணுறதுனால சின்னோண்டு ஒரு செல்ஸை விட்டுருந்தாங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிறதுக்கு ஓவர் 3 years 4 yearsல வாய்ப்புகள் இருக்குது. அது ஒன்று, அதுக்காக தான் பயப்படுறாங்க. நீங்கள் அந்த நெர்வ் பால்சியை பற்றி கவலைன்னா சர்ஜன் உடனே டோட்டலாக பரோடிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிரச்சனை கம்ப்ளீட்டாக தீர்த்துருவாங்க. பட் இந்த ஒரு சைடு எஃபெக்ட் வந்துடக்கூடாதுன்னு ஒரு கேர்ஃபுல்னஸ்னால சர்ஜிக்கல் அப்ரோச்சஸ் லைக் தட். பட் 2 தடவையும் ஆப்ரேஷன் பண்ணி அது பினைன் கட்டி தான் பரோடிட்லேருந்து வர்றது இருந்ததுன்னா எந்த ஒரு காரணமும் உயிருக்கு ஆபத்தான ஒரு கட்டி கிடையாது. அதை வரை நீங்கள் தைரியமாக இருக்கலாம். ஓகே, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து உங்களோட கேள்விக்கு டாக்டர் பாலமுருகன் இருக்காரு, அவரும் பதில் அளிப்பாரு. சொல்லுங்க சார், இது காதுக்கு கீழே இருந்ததுங்களா உங்களுக்கு இந்த கட்டி? ஓகே, அவர் இணைப்பில் இல்லை சார். ஓகே, ஸோ இந்த மாதிரி கட்டி இருக்கிறது வந்து அந்த எஸ்பெஷலி பிளியோமாஃபிக் அடினோமான்னு சொல்லுவோம் சார். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அது ஒரு பினைன் கண்டிஷன் தான். அது கேன்சராக மாறுறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு தான். ஸோ 2 வாட்டி வந்திருக்கின்ற அந்த கட்டியோட பெக்குலியர் தன்மையே வந்து சூடோபோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய இடத்துல வந்து அதோட கேப்சூல் அப்படியே விரிஞ்சு இருக்கும். ஸோ அதனால் அதை எடுக்கும் போது வந்து கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்து எடுக்கிறது வந்து கஷ்டமான விஷயம். சில சமயத்தில் சார் சொன்ன மாதிரி ஒரு சின்ன சின்ன அணுக்கள் வந்து நம்ம விட்டுருப்போம். அந்த நரம்புக்கு கீழே வந்து இல்லை அது கீழே வந்து ரத்த நாளங்கள்லாம் இருக்குது, முக்கியமான ரத்த நாளங்கள், முக்கியமான நரம்புகள்லாம் இருக்குது. முகத்துக்கு கொடுக்க வேண்டிய ரத்த நாளங்களும் நரம்புகளும் இருக்குது. ஸோ அந்த இதை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக நம்ம அதுக்கு மேலே தான் ஆப்ரேஷன் பண்ணி எடுப்போம். சில சமயத்தில் அந்த கட்டி வந்து உள்ளிருந்தும் வந்திருக்கலாம். ஸோ உள்ளிருக்கும் வர பட்சத்தில் இந்த நரம்பை நம்ம சேஃப்கார்ட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க அந்த கிளாண்டையும் சேர்த்து எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி திரும்ப வர்றதுன்னா நம்ம வந்து மொத்தமாக சேர்த்து அந்த கிளாண்டை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறது நல்லது. ஓகே ஃபைன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங். ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள். உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் தாம்பரத்துலேருந்து பிரேமா பேசுகிறேன். ஓகே பிரேமா, உங்களோட கேள்வி என்ன? என் பையனுக்கு 4 வயசு ஆகுதுங்க. ஓகே, அவனுக்கு வந்து நெஞ்சி, அதாவது இந்த ரைட் ஹேண்ட் சைடு எலும்பு வந்து அப்படி மேலே தூக்குன மாதிரி ஒரு 2 எலும்பு அப்படி குண்டா இருக்கிற மாதிரி இருக்கு, நல்லா குண்டா. ஓகே ஃபைன், தொடர்ந்து பேசலாம். ஹலோ, எதுவும் தொந்தரவு இருக்காமா அவருக்கு? வலி இருக்கா? வலிலாம் இல்லை. சரிங்க, எவ்வளோ நாள் அது போல இருக்குங்க? ஒரு வருஷமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நல்லா இருந்தது, இப்போதான் மேடா இருக்கிற மாதிரி இருக்கு. சரிங்கம்மா. ஸோ ஜென்ரலாக வந்து எலும்பு அந்த இடத்துல தூக்குதுன்னா ஒரு எக்ஸ்ரே பண்ணி பார்க்கறது நல்லது. எக்ஸ்ரே பார்த்தோம். ஓகே, எக்ஸ்ரேல வந்து ஒன்றும் இல்லைன்றாங்க, நார்மல்ன்றாங்க. ஓகே, அப்போ எதுவும் எலும்புல கட்டி எதுவும் இல்லை அப்படின்னா ஜென்ரலாக வந்து கால்சியம் விட்டமின் டி சத்து குறைபாடுனால குழந்தைங்களுடைய எலும்பு வளைவு கொடுக்கலாம். கால்சியம் பார்த்தோம். இல்லைம்மா, பிளட்ல லெவல் நார்மலாக தெரியலாமா, எலும்புல வந்து கம்மியாக இருக்கலாம். அதனால உங்களுக்கு வீக்னஸ் ஆகிட்டு வளைவு கொடுக்கலாம். நீங்கள் பீடியாட்ரிஷியன் பார்த்துட்டு என்னம்மா நல்லா தொட்டு பார்த்தா நல்லா மேடா இருக்கு அப்படியே. அதான் அது ஒன்றும் ஒரி பண்ண வேணாம். ஒரு D3யும் கால்சியம் மட்டும் பீடியாட்ரிஷியன் பார்த்து ரெகுலராக எடுத்துக்கோங்க. வளைஞ்சது வந்து ஃபர்தரா இன்னும் வளையாம பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ இது ஸ்கேன் எதுனா எடுக்கலாமா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைம்மா, அதுக்கு தான் டாக்டர் பாருங்க. வேற எதுவும் தொந்தரவு இல்லைன்னா ஸ்கேன்லாம் தேவைப்படாது. ஓகே, வேறு எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னா ஸ்கேன் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்கம்மா. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இந்த 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். வெல்கம் பேக் டு தி ஷோ. 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். மருத்துவம் சார்ந்த பலவிதமான கேள்விகளை நீங்க வீட்ல இருந்து கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444459444. தொடர்ந்து பேசலாம். நெக்ஸ்ட் காலரும் லைன்ல இருக்காங்க. குட் மார்னிங். ஹலோ, வணக்கம். நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க. இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். தொடர்ந்து பேசலாம். ஓகே மேடம், சொல்லுங்க. உங்க பேர் என்ன? என்னுடைய நேம் வந்து ரஜியா. நான் பல்லாவரத்துல இருந்து பேசுறேன். ஓகேமா, உங்களோட கேள்வி என்ன? என் பையனுக்கு வந்து 11 வயசு ஆகுது. ஆனா பாத்தீங்கன்னா மூக்குல இருந்து அடிக்கடி பிளட் வருது. ஓகேமா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் சத்யமூர்த்தி இருக்காரு.
எத்தனை முறை இது போல் வந்திருக்குமா 1 இயரில் லாஸ்ட் 1 இயர்? ஒரு 3 to 4 டைம் வந்திருக்கும் சார். ஓகே. சின்ன குழந்தையிலேருந்தே இருக்குங்களா இல்லை இப்போ தான் ரீசெண்டாங்களா? இல்லை இப்போ தான் ரீசெண்டாக தான் நடுவில் தான் இருக்கு. ஓகேம்மா. பிளட்டு வந்து ரொம்ப நிறைய வருமா இல்லை கொஞ்சமாக லைட்டாக வந்துட்டு நின்றுடுமா? கொஞ்சமாக லைட்டாக வருது, அப்படியே டக்குன்னு நின்றுது, திருப்பி கொஞ்ச நேரம் பொறுத்து திருப்பி அதே மாதிரி வரும். சரிங்கம்மா. இது ரொம்ப காமனாக இருக்கும், நிறைய குழந்தைங்கள இருக்கிறது தான். பட் முதல்ல வந்து முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது மூக்கில் அவர் விரல் வைக்காமல் பார்த்துக்கோங்க. அதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்க வேண்டிய ப்ரிகாஷன். ஸோ ஆமாம், இஎன்டி டாக்டர் ஒரு வாட்டி பார்க்கலாம். ஏன்னா அது அந்த நரம்பு ரத்த குழா வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால வரலாம் குழந்தைங்களுக்கு. இஎன்டி டாக்டர் ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துட்டு அது அந்த ரத்த குழா வீக்னஸ் தானான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால தான் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு விரலை வந்து வச்சு சளி இருக்குது அப்படின்ட்டு மூக்கு க்ளீன் பண்ணாமல் அந்த நகம் எதுவும் படாமல் பார்த்துக்கிட்டிங்கனாலே அது வந்து கண்ட்ரோலாக இருக்கும். வேறு சில ப்ராப்ளம்லாம் இருக்குது. குழந்தைக்கு வந்து ஒரு வாட்டி ப்ளட் ப்ரெஷர் செக் பண்ணணும். ப்ளீடிங் வர்றதுக்கு உண்டான சில காரணங்கள்லாம் ப்ளட்டில் இருக்குது. தேவைன்னா அந்த டெஸ்ட்லாம் நீங்கள் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும். அது நீங்கள் பீடியாட்ரிஷியன் பாருங்கள். ஓகேம்மா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங். வணக்கம், சொல்லுங்கள். உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என்னோட நேம் நித்யா, அம்பத்தூர்ல இருந்து கால் பண்றேன். ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன? இப்போ கன்சீவா இருக்கேன். இது 3rd month. நைட் 11 o'clock ஆச்சுனாவே ஸ்டமக் பெயினா இருக்கு மேம். ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாமா? டாக்டர் சஜிதா இருக்காங்க. சொல்லுங்கம்மா. இந்த பெயின் வரும் நைட்ல மட்டும்தான் இருக்கா? ஆமா, நைட்ல மட்டும்தான். 11 o'clock ஆச்சுன்னா வருது. ஒரு 3 hours இருக்கு. ஓகே. இந்த ஃபுட்டு வந்து மேபி மார்னிங் டைம் எல்லாம் பெயின் இல்லை, வரும் நைட்டு மட்டும்தான். மேபி நீங்கள் நைட் எடுக்கிற டயட்டில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் லைட் டயட் மாதிரி சாப்பிடுங்க. நிறைய ஃபுட்டு ஓவர் ஃபீடிங் மாதிரி பண்ணாமல் அந்த டயட் கொஞ்சம் லைட்டாக சாப்பிடுங்க. அதுக்கு முன்னாடியே இல்லைன்னா ஒரு நைட் சாப்பிட்றத வந்து ஒரு 6 o'clock சாப்பிட்டுட்டு படுங்க. மற்ற டைம்ல எல்லாம் சேர்ந்து பெயின் இருந்தால் அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கான்னு பார்க்க வேண்டியிருக்கும். யூரின் போகிறதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல, அதெல்லாம் இல்ல. யூரின்ல ஃப்ரீயா போகுது. அப்போ யூரினரி இன்ஃபெக்ஷனா இருக்கிறதுக்கெல்லாம் சான்ஸ் இல்லை. நைட் மட்டும் பெயின்னா மோஸ்ட்லி இட் மைட் பி ரிலேட்டட் டு யுவர் டயட். டயட்ல கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுங்க. படுக்கிறதுக்கு ஜஸ்ட் முன்னாடியே சாப்பிட்டுட்டு படுக்காதீங்க. கொஞ்சம் சீக்கிரமாவே ஒரு 6:30 to 7 o'clock சாப்பிட்டு ஒரு 2 hours கேப் கழிச்சு படுங்க. ஓகே. கொஞ்சம் உங்களோட டின்னரை நீங்கள் பிஃபோராக பிளான் பண்ணிக்க வேண்டியது அவசியம். அதே போல் நல்ல ஹெல்தியான டயட் நீங்கள் நைட் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து கால் பண்ணதுக்கு நன்றி. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங். ஹலோ, குட் மார்னிங் மேடம். சொல்லுங்கள். உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் அந்தோனி முத்து மேடம். நாங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து கால் பண்ணுறோம். ஓகே சார், உங்களோட கேள்வி என்ன? என் பையனுக்கு வந்து 10 வயசு ஆகுது. ஓகே. பையனை வந்து 5வது படிக்கிறான். லீனா இருப்பான் பையன், வெயிட் கம்மி தான். ஓகே. அவனுக்கு அடிக்கடி வந்து மண்டையில் ஒரு சைடு வலிக்குது தலை வலிக்குதுங்களா? ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். டாக்டர் சத்யமூர்த்தி எவ்வளோ நாளாக தலைவலி சொல்கிறாருங்க? ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்குது சார். ஒரு 2 வருஷம் இருக்கும். 2 வருஷம் இருக்கும். அயன்லாம் செக் பண்ணியாச்சு, கண்ணுலாம் செக் பண்ணிட்டோம். சரிங்க. அதெல்லாம் எதுவும் கண்ணுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைட்டாங்க. சரிங்க. அதை டாக்டர் நரம்பியல் டாக்டர் பார்க்கலாமா, வேற என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கலாங்கிறது டவுட் ஆகுது. அது சொல்ல முடியுமா? தலைவலி வர்றதுக்கு நிறைய காரணம் இருக்குங்க. சரிங்க. கண் பார்வை இருக்கிற மாதிரி, அடிக்கடி சளி பிடிக்கிறது, சைனஸ் ப்ராப்ளம், குழந்தைங்க வந்து சரியாக தூங்காமல் இருக்கிறது, இல்லை டிவி ரொம்ப நேரம் பார்க்கறது. சரிங்களா? ஸோ நிறைய காரணம் இருக்குது. காதில் எதுவும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கூட தலைவலி வரலாம். பல்லு சொத்தை எதுவும் இருந்துச்சுன்னா வரலாம். அது போல் நிறைய இருக்குது. நீங்கள் முதல்ல பீடியாட்ரிஷியன் பாருங்கள். இது நரம்பு சம்பந்தமான ப்ராப்ளம் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாருன்னா நீங்கள் அதுக்கப்புறம் நியூராலஜி டாக்டரை பாருங்கள். சரிங்க டாக்டர். வேற என்ன ஃபுட்டு என்ன ப்ராப்ளம் ஹெல்த்தியான கொடுக்கலாமா டாக்டர்? ஃபுட்டு நீங்கள் நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுங்க. அதனால ஒன்றும் இல்லை. ஃபுட்டுனால எதுவும் ஜென்ரலாக இருக்காது. ஃபுட்டு வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்டோம். ஏன்னா 5 years வெயிட் வந்து அரௌண்ட் 20 kg இருக்கிறாரான்னு பாருங்கள். இல்லைன்னா நீங்கள் பீடியாட்ரிஷியன் கன்சல்ட் பண்ணி டயட் வந்து எப்படி கொடுக்கணுன்றத அட்வைஸ் எடுத்துக்கோங்க. ஓகே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். தொடர்ந்து பேசலாம். டாக்டர் மூர்த்தி அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி. டாக்டர், ஜென்ரலாக லெஃப்ட் ஹேண்டில் பெயின் இருந்துச்சுனால செஸ்ட் பெயினாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது ஒரு மித்தா இல்லைனா உண்மையில லெஃப்ட் ஹேண்ட் பெயின் இருந்துச்சுன்னா உடனே போய் டாக்டர் அணுகணுமா? லெஃப்ட் சைடட் பெயின் நிறைய காரணம் இருக்குது. ஏஜ் ஒரு ரீசன். அப்போ எங்கர் ஏஜ் செஸ்ட் பெயின் அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குது. ஏன்னா செஸ்ட்டுங்கிறது கீழே இறப்பை இருக்குது, உதரவிதானம் இருக்குது, நுரையீரல் இருக்குது, எலும்பு இருக்குது, நிறைய சதைகள், நரம்புகள், எல்லாத்துலேருந்தும் பெயின் வரலாம். கழுத்துலேருந்து கூட பெயின் செஸ்ட்டுக்கு வரலாம். ஸோ அது என்ன காரணம்னு கண்டுபிடிக்கணும். மோஸ்ட்லி அபவ் 35-40 years சுகரு, ப்ரெஷரு, கொலஸ்ட்ரால், ஒபிசிட்டி, ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப், இவங்களுக்கு ஹார்ட் ரூல் அவுட் பண்ணிடணும். யூஸ்வலாக ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான அறிகுறிகள்னால் லெஃப்ட் சைட் செஸ்ட் பெயின் இருக்கும். அது வந்து லெஃப்ட் ஆர்மில் பரவும், ஒரு மாதிரி டயர்ட் ஆகிடும், ஸ்வெட்டிங் வரும், மூச்சு வாங்கிறது சான்ஸ் இருக்கும், நம்ம ஒர்க்கில் கான்சன்ட்ரேஷன் கம்மியாகிடும். ப்ளஸ் இந்த ரெகுலர் செக்கப் பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் எல்லாம் செக் பண்ணிவிட்டு
இசிஜியும் எக்கோவும் பார்த்துட்டா நம்ம ஹார்ட் ரூல் அவுட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டொமக் எண்டோஸ்கோபி பண்ணி அதனால் இந்த செஸ்ட் பெயின் வருதான்னு கண்டுபிடிக்கிறது. அது தட் இஸ் அ நார்மல். அது இல்லாத பல காரணங்கள் நான் சொன்ன மாதிரி ஹார்ட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் செஸ்ட் பெயின் வரலாம். அப்புறம் சர்வைக்கல் ஸ்பாண்டிலோஸ் இருந்தாலும் செஸ்ட் பெயின் வரலாம். எலும்புனால நிறைய லேடிஸுக்கு ஆக்சுவலி செஸ்ட் பெயின் வராங்க. ஆக்சுவலி எலும்பில் வாய்வு இருந்தாலும் செஸ்ட் பெயின் வரும். அது தொட்டு பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ பல காரணங்கள் இருக்குது. நம்ம சில இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதை ப்ரூவ் பண்ணி உண்மையில் ஹார்ட்னால வருதா வேறு எந்த காரணத்தினால வருதான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே ஃபைன் டாக்டர், தொடர்ந்து பேசலாம். அடுத்த நேரம் இணைப்பில் இருக்காங்க. குட் மார்னிங். என் பேர் ராஜாத்தி. சொல்லுங்கம்மா, உங்க என்ன கேள்வி? கால் வந்து எனக்கு கால் பாதம் காந்தது, எந்த நேரமும் காந்தது, ஒரு மாசமா அப்படி இருக்கு. ஓகே, கால் வலி தொடர்ந்து இருக்காமா? தொடர்ந்து பேசலாம். டாக்டர் பாலமுருகன் இருக்காரு. சொல்லுங்கம்மா. கால் பாதம் காந்தது சார், ஒரு மாசமா பாதம் காந்தது. கால் வீக்கா இருக்குங்களா? கால் லைட்டா வீக்கா இருக்கு, குதி வலிக்குது, பித்த. சுகர் இருக்குங்களா உங்களுக்கு? சுகர் வந்து செக் பண்ண சார், செக் பண்ணல 240 இருக்குன்னு சொன்னாங்க. சுகர் வந்து உங்களுக்கு அன்கண்ட்ரோல்டா இருக்குமா? சுகர் ரொம்ப நாளா இருந்தா கூட உங்களுக்கு வந்து அந்த நரம்புக்குள்ள சுகர் லெவல்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். அதனால நரம்பு வந்து வீக் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு நரம்பு வீக்னஸ் வர வர உங்களுக்கு வந்து அந்த பாதத்தில் வந்து முதல்ல எரிச்சல் மாதிரி ப்ரெசென்ட் ஆகும். கொஞ்ச நாள் கழிச்சு அதுவே மரத்து போற தன்மையும் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. இப்பவே நீங்க சார் இப்ப போய் பார்த்ததுல 102 தான் இருக்குன்னு அதையும் செக் பண்ணேன். இப்ப நார்மலுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இது சுகர்னால வர காம்ப்ளிகேஷன் தான்மா, ஒன்றும் பயப்பட வேணாம். எதுக்கும் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். காலில் உள்ள ரத்த நாளங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ரத்த ஓட்டம் வந்து குறைவாக இருந்தாலும் இந்த டயபெட்டிஸ்னால உங்களுக்கு வந்து அத்ரோஸ்க்ளரோசிஸ் ஈஸியாக வந்துடும். அதாவது ரத்த நாளத்தில் உள்ள அடைப்புகள்லாம் நிறைய வர ஆரம்பிக்கும். அது வர ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு நரம்புக்கான ரத்த ஓட்டம் கம்மியாச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாதத்தில் வந்து எரிச்சல் வர ஆரம்பிக்கும். ஸோ வெறும் எரிச்சல் மட்டும் பார்க்காம ஜென்ரலைஸ்டாக நீங்கள் வந்து சிஸ்டமிக்காக நம்ம டிசீஸை வந்து ட்ரீட் பண்ணால் மட்டும்தான் இது சரியாகும். மற்றபடி நல்ல வெந்நி தண்ணியில் கொஞ்சம் நேரம் காலை டெய்லி ஒரு 15 நிமிஷம் வைங்க. கொஞ்சம் ரத்த ஓட்டம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி மாத்திரைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் சாப்பிட வேண்டியிருக்கும். சில மாய்ஸ்சரைசிங் க்ரீம்ஸ் எல்லாம் போடணும் காலில். கொஞ்சம் அந்த கிராக் ஏற்கனவே இருக்குன்னு இருக்கீங்க, அதனால் மாய்ஸ்சரைசிங் க்ரீம்லாம் போட்டு கொஞ்சம் காலை சுத்தமாக வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. சரி சரி, என் பையனுக்கும் கேட்கணும் சார். ஓகேம்மா, கேட்கலாம். தொடர்ந்து உங்களோட கேள்வி என்ன? பையன் வந்து அவன் பேரு சூரி சக்திவேலு. ஓகே, 16 வயசு ஆகுது. ஓகே, ஹார்ட் வந்து அதிகமா துடிக்குது அப்படின்னு ஸ்கூல்ல சொன்னாங்க. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் மூர்த்தி இருக்காங்க. அப்ப ஹார்ட்ல வந்து அதிகமா துடிப்பு இருக்குன்னு டாக்டர் வந்து ஸ்கூல்ல செக் பண்ணும்போது சொல்லியிருப்பாங்க இருக்கு. அப்ப மறுபடியும் நான் வேற டாக்டர் கூட்டிட்டு கொண்டு போய் பார்த்தேன். பார்த்ததுல அதிகமா துடிக்குது அப்படின்னு சொன்னோன்னா அவங்க சொன்னாங்க உடனே எக்கோ எடுத்து பார்த்தாங்க. எக்கோ எடுத்து பார்த்ததுல சொன்னாங்க கொஞ்சம் ரத்த குழாய் வந்து கொஞ்சம் லைட்டா வீக்கமா இருக்கு, அதனால நீங்க வந்து மாசம் ஒரு தடவை ஊசி போடணும், ஆனா 5 வருஷத்துக்கு ஊசி போடணும், அது சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு மேல சரியில்லைன்னா மறுபடியும் ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க டாக்டர். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். நான் லைன்ல கட் பண்ணிட்டு டிவில கேட்கவா? ஓகே, தொடர்ந்து கேட்கலாம். பரவாயில்ல. அவங்களுக்கு ஜுரம் மூட்டு வலி ஏதாவது வந்துருக்காமா? ஆமா, ஏற்கனவே வந்திருக்கும் போது அது எனக்கு சரியா ஞாபகம் இல்ல, முன்னாடி வந்திருக்கும் போது. இது ரொமாட்டிக் ஹார்ட் டிசீஸ்னு பேர். இதுக்கு கிருமிகளால வந்து இருதயம் தாக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால வால்வு வீங்கி இருக்கு. ஸோ இது கண்டிப்பா நீங்க வந்து அந்த இன்ஜெக்ஷனோ இல்லை பெனிசிலின் மாத்திரையோ ரெகுலராக தொடர்ந்து சாப்பிடணும். இல்லைன்னா அது வந்து வியாதி முத்தி போயிடும். அதுக்கப்புறம் அறுவை சிகிச்சை தான் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். மாத்திரை கொடுக்கல அவங்க. மாசம் ஒரு தடவை 21 நாள் கழிச்சு ஒரு ஊசி மட்டும் வந்து 5 வருஷத்துக்கு போடணும்னு இருக்காங்க. கண்டிப்பா போடணுமா? அது போடணும். ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வராது. இல்லை காம்ப்ளிகேஷன் ஒன்றும் இல்லை. கண்டிப்பா இன்ஜெக்ஷன் போடணும். இன்ஜெக்ஷன் வேண்டான்னா மாத்திரைகள் இருக்கு, ஆனால் அது டெய்லி சாப்பிடணும். செக்அப் பண்ணிக்கணும், பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். ரெகுலராக டெஃபினட்டாக நீங்கள் இன்ஜெக்ஷன் போட்டு தான் ஆகணும். இல்லைன்னா இன்ஜெக்ஷன் வேண்டான்னா மாத்திரைகளுக்கு ரெகுலராக தொடர்ந்து சாப்பிடணும். அதுதான் வந்து ஃபர்தராக வியாதியை முத்தாத பார்த்துக்கிறதுக்கான ஒரே வழி. ரெகுலர் இன்ஜெக்ஷன் இல்லை டேப்லெட் எடுக்க வேண்டியது மிக அவசியம்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? திவா கிருஷ்ணகிரி மேம். ஓகே திவாகர், உங்களோட கேள்வி என்ன? கேள்வி மேம், இது ஹார்ட் வந்து வேகமா இருக்கு எனக்கு. இதயம் போய் செக் பண்ணும்போது தைராய்டு செக் பண்ணாங்க. ஓகே சார். தைராய்டு வந்து குறைவா இருக்கு. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். டாக்டர் மூர்த்தி இருக்காரு. ஹலோ, பேசலாம் சார். டாக்டர் மூர்த்தி இருக்காரு, உங்களோட கேள்வி நீங்க தொடர்ந்து கேட்கலாம். இல்லை, தைராய்டு பிரச்சனையில உங்களுக்கு இதய துடிப்பு அதிகமாகும். அது மாத்திரைகள் போட்டால் அது கண்ட்ரோல் ஆகிடும். பட் இருதயத்தில் வியாதி இருக்கா, அதனால இப்போ துடிப்பு ஜாஸ்தியாக இருக்கான்னு இருதயத்தில் எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சார். அப்போ நீங்கள் பயப்பட தேவையில்லையே.
தைராய்டுக்கு மாத்திரை சாப்பிட்டா தைராய்டு வந்து ரொம்ப லோ ஃபர்ஸ்ட் இருக்கு அப்படினாரு. அது மாத்திரைகள் போட்டா டெஃபினட்டா. இப்போ தைராய்டு கட்டி வீங்கி இருக்கா, கழுத்துல ஏதாவது வீக்கம் வந்திருக்கா? வீக்கம் வந்து லைட்டா இருக்கு அப்படினாரு. எனக்கு தெரியல சார், லைட்டா இருக்கு. ஓகே, ஆனா வந்து இதுக்கு மாத்திரைகள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா சரியாயிடும். என்ன ஃபுட் எடுத்துக்கலாம் அதுக்கு? இல்ல உணவு முறைகள்ல ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனா கண்டிப்பா மருந்துகள் மாத்திரைகள் செக்அப் பண்ணி ஆகணும். சரி சார், சரி சார். இருதய ப்ராப்ளம் இல்லாதனால நீங்க பயப்பட தேவையில்லை. அதான் சார், இது வெயிட் லாஸ் ஆச்சு சார், ஒரு 12 கிலோக்கு மேல வெயிட் லாஸ் ஆச்சு. இல்ல தைராய்டு ப்ராப்ளத்துல இருக்கலாம், வேற ஏதாவது சுகர் ஏதாவது வேற ஏதாவது பிரச்சனை. தைராய்டு தான் வெயிட் லாஸ் அப்பெண்டிக்ஸ் வால்வ் ரிமூவ் பண்ணுவோம். அதெல்லாம் ப்ராப்ளம் தைராய்டால வரும் அப்படின்னா சார். ஓகே, அதனால தான் சார் கேட்டேன். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். டாக்டர் பாலமுருகன் இருக்காரு, அவர் உங்க கேள்விக்கு பதில் அளிப்பாரு. சொல்லுங்க சார். இப்போ சார் சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு வந்து தைராய்டு சுரப்பி வந்து ரொம்ப அதிகமாக சுரக்குது. அதனால தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த டிஎஸ்ஹெச் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து முதல்ல வந்து நம்ம மாத்திரை கொடுத்து தான் வந்து சரி பண்ண பார்க்கணும். இது பிரைமரி தைராய்டாக்சிகோசிஸ்ன்னு சொல்லுவோம் உங்களுக்கு. அதாவது உங்களோட அணுக்களை வந்து உங்களுடைய உடம்புல உள்ள அணுக்களை உங்கள் அணுக்களை வந்து அழிக்கிற மாதிரி தன்மை கொண்ட வியாதி. ஸோ அதுக்கு நீங்கள் முதல்ல மாத்திரை எடுத்து பார்க்கணும். ஒரு 6 மாதமோ இல்லை வந்து 1 வருஷமோ மாத்திரை எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அப்பப்போ ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி அதோட லெவல்ஸ் பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மாத்திரையோட டோஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் மாத்திரையில் கண்ட்ரோலே ஆகலை, உங்களுக்கு சுத்தமாக வந்து 1 வருஷம் நம்ம மாத்திரை சாப்பிட்டு அப்புறம் கண்ட்ரோல் ஆகலைன்னா அப்போ வந்து தைராய்டை வந்து அறுவை சிகிச்சை செஞ்சு நம்ம வந்து அந்த முழுமையாக அந்த தைராய்டை வந்து அகற்றுறதுக்கு பார்க்க வேண்டியிருக்கும். இப்போதைக்கு இது பயப்பட வேண்டாம். இந்த தைராய்டு சுரப்பி ரொம்ப அதிகமாக சுரக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி இதே ப்ராப்ளம் வரும், உங்களுக்கு வெயிட் லாஸ் இருக்கும், பசி நிறையா இருக்கும், உடம்பு இளைக்க தான் செய்யும். இதெல்லாம் வந்துட்டு ஒன்ஸ் இந்த மாத்திரை எடுக்க உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ இதனால் பெருசாக பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. மாத்திரையை ஆனால் நிறுத்தக்கூடாது. சார் சொன்ன மாதிரி நீங்கள் 1 வருஷத்துக்கு கம்பல்சரியாக இந்த மாத்திரை எடுக்க வேண்டியிருக்கும். ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். வெல்கம் பேக் டு தி ஷோ. 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். தொடர்ந்து பேசலாம். நெக்ஸ்ட் காலரும் லைன்ல இருக்காங்க. குட் மார்னிங். ஹலோ, குட் மார்னிங்மா. சொல்லுங்க, உங்க பேர் என்னம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க? சஹிலாமா, புதுக்கோட்டையில இருந்து பேசுறேம்மா. ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன? என்னோட கேள்வி வந்து ஹார்ட் வந்து அதிகமா துடிச்சிட்டே இருக்குமா? ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் மூர்த்தி இருக்காங்க. வேற என்னம்மா தொந்தரவு இருக்கு உங்களுக்கு? டாக்டர், இந்த ஹார்ட் வந்து துடிக்குதுங்க டாக்டர் அதிகமா. அதனால டாக்டர்கிட்ட போனோம். அவங்க எக்கோ இசிசி எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இசிசில நார்மலா இருக்கு அப்படின்னாங்க. ஓகே. எக்கோல வந்து இதயத்துடைய வால்வு வந்து வெளியில தள்ளிக்கிட்டு இருக்கிறதாவும் அதனால துடிப்பு அதிகமா இருக்கிறதாவும் சொன்னாங்க. ஓகே. மருந்து மாத்திரை எல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க, சாப்பிட்டுட்டு இருக்கேன். பிரஷர் எனக்கு அதிகமா டாக்டர். ஒருவேளை துடிப்பு அதிகமா இருக்கிறதால பிரஷர் அதிகமா இருக்கா? இல்லை 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 இல்லை, துடிப்புக்கும் ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் துடிப்பு அதிகமாக இருக்கிற சான்ஸ் இருக்குமா? துடிப்பு நிறைய இருக்குது, நிறைய காரணங்கள் இருக்குது. ரத்த சோகை இருந்தால் கூட துடிப்பு அதிகமாக இருக்கும். தைராய்டு ப்ராப்ளம் இருந்தாலும் துடிப்பு அதிகமாக இருக்கும். ஓகே, ரத்தம் எவ்வளோ இருக்கு? ரத்தம் வந்து 10 பாயிண்ட் இருக்குங்க டாக்டர். ஓகே, அதுவும் கம்மி தான். ஆனால் ஓகே. ஸோ ஹார்ட் ப்ராப்ளம் மைனர் ப்ராப்ளம் இருக்கலாம். அதுக்கு தான் செக் பண்ணிட்டீங்க. நீங்கள் தொடர்ந்து மாத்திரை சாப்பிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம். ஒன்றும் வராது. இப்போதான் எல்லா வியாதிக்கும் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது. நீங்கள் எதுக்கு கவலைப்பட தேவையில்லை. ப்ரெஷருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிவிடுங்கோ, அதுலேயே உங்களுடைய படபடப்பெல்லாம் குறைஞ்சிரும். ப்ரெஷர் குறைஞ்சா படபடப்பும் குறைஞ்சிரும். வேல்வுக்கு தொடர்ந்து மாத்திரைகள் பார்த்துட்டு தொடர்ந்து சாப்பிடணும். அது ரொமாட்டிக் ஹார்ட் டிசீஸா இல்லை கன்ஜெனிட்டலாக வந்துதான்னு பார்த்துட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக கண்ட்ரோலில் இருக்கும், ஒரு பிரச்சனையும் வராது. ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து பேசலாம். டாக்டர் விமலா அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி. டாக்டர், கண்ணில் இரிட்டேஷன் இப்போ இருக்க ஃபாஸ்டான லைஃப் ஸ்டைலில் கண்ணில் டஸ்ட் ஈஸியாக படிஞ்சிடுதுன்னு சொல்லலாம். ஸோ ஜென்ரலாக கண்ணில் டஸ்ட் படிஞ்சிருச்சுன்னா அவங்க ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய ஃபஸ்ட் எய்ட் என்னவா இருக்கும்? வீட்லேயே ஒரு வாட்டர் வச்சு மசாஜ் பண்ணலாமா, எப்படி பண்ணலாம்? ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது கண்ணை வந்து ரப் பண்ணக்கூடாது. கண்ணை மட்டும் இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கணும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் அதுதான். சில பேர் என்ன பண்ணுவாங்க, தூசி விழுந்துருச்சுன்னா ரொம்ப இரிட்டேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நல்லா ரப் பண்ணிவிடுவாங்க. இது என்ன ஆகுன்னா அந்த ஃபாரின் பாடி இன்னும் அந்த கார்னியா உள்ள பெனிட்ரேட் ஆகிடும், உள்ளே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ரிமூவலும் கஷ்டம். அதே மாதிரி அதை ரிமூவ் பண்ணாலுமே வந்து அது தழும்பாக மாறிடும். ஸோ தட் வில் அஃபெக்ட் யுவர் விஷன். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் வந்து ரப் பண்ணாதீங்க. செகண்ட் வந்து ஒரு வாட்டர் எடுத்துக்கோங்க. கையில் ஒரு வாட்டர் எடுத்துகிட்டு நல்லா ஸ்டெரைல் வாட்டராக இருக்கணும். எந்த வாட்டரும் எடுக்கக்கூடாது. நல்லா ட்ரிங்கிங் வாட்டர் எடுத்துகிட்டு நல்லா அதில் வந்து கண்ணை வந்து கழுவ ட்ரை பண்ணுங்கள். யாராவது ஹெல்ப் எடுத்துக்கோங்க.
ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் காட்டுங்க எங்கே இருக்குது அந்த ஃபாரின் பாடி இருக்குன்றதை அவங்கக்கிட்ட காட்டுங்க. நீங்களே வீட்டில் எடுக்க ட்ரை பண்ணாதீங்க. மெயினாக இந்த வில்லேஜஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நாக்கை வச்சு எடுக்கிறேன், ஸோ அது வந்து இன்ஜூர் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக அந்த காலத்தில் வந்து நாக்கை வச்சு எடுக்கலாம் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுனா வாயில் உள்ள கிருமிகள் வந்து அந்த கார்னியாவில் பட்டு அதனால் கார்னியல் அல்சர்ஸ் புண்ணு வர்றது, அந்த கருவெளியில் புண்ணு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது. இம்மீடியட்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு கண் டாக்டர் தான் நீங்கள் பார்க்கணும். நீங்களே வீட்டில் எடுக்க ட்ரை பண்ணக்கூடாது. அப்படி எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியாது, அது எவ்வளோ டெப்த்தில் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. எடுக்க ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கார்னியாக்குள்ளே நீங்கள் அதை வந்து ப்ரிக் பண்ணிடலாம். ஸோ அது கார்னியல் அல்சர்ஸ் திருப்பி வந்துடலாம். இது இன்னும் நல்லா டீப்பாக நீங்கள் ப்ரிக் பண்ணிட்டீங்கன்னா கண்ணுக்குள்ளேயே அந்த இன்ஃபெக்ஷன் பரவி அந்த கண்ணை எடுக்கிற அளவுக்கு கூட அந்த இன்ஃபெக்ஷன் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணவே கூடாது. இமீடியட்டாக ஒரு கண் டாக்டர் பார்க்குறது நல்லது. கண்ணை நல்லா ஒரு கையை வச்சு மூடிக்கோங்க, அதை ரப் பண்ணாதீங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். ஓகே, பல பேர் செய்யக்கூடிய விஷயம், ஒரு சின்ன டஸ்ட் பட்டுச்சுன்னா ஃபஸ்ட்டு கையை வச்சு நல்லா ரப் பண்ணுவாங்க. அப்படி ரப் பண்ணக்கூடாது. வாட்டர், அதுவும் நல்லா பியூரான ட்ரிங்கிங் வாட்டரை வச்சு நீங்கள் வாஷ் பண்ண வேண்டியது அவசியம். அது மட்டும் இல்லாமல் ஐஸை க்ளோஸ் பண்ணி வைக்கணும் டாக்டர் சொல்லியிருக்காங்க. பல பேர் வந்துட்டு ஐஸை வைடாக ஓப்பன் பண்ணி என்ன இருக்குன்னு பார்த்துட்டே இருப்பாங்க. கொஞ்சம் நேரம் ஐஸை க்ளோஸ் பண்ணி வச்சா அந்த டர்ட் வந்துட்டு வெளில வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். டாக்டர் வேதமூர்த்தி அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி. டாக்டர், பல பேர் வந்துட்டு கேன்சர் வந்துருமோன்ற பயத்திலே பல பேர் இருப்பாங்க. பிகாஸ் எங்கள் அப்பாவுக்கு இருக்குது, எங்கள் தாத்தாக்கு இருக்குது, எனக்கும் ஜெனட்டிக்காக கேன்சர் வருமோன்னு சொல்லிட்டு. அப்படி ஜெனட்டிக்காக பரவறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா டாக்டர்? நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்கம்மா. புற்றுநோய் 95 பங்கு தானாக வர்றதான். அதற்கு எந்த ஒரு காரணமும் இதுவரை நாங்கள் கண்டுபிடிக்கல. இது ஒரு ஸ்பான்டேனியஸ் இடியோபதிக்கு தான். கேன்சருங்கிறது 95% தானாக வர்றதான். 5% தான், 105 பேருக்கு தான் வந்து புற்றுநோய் வந்து ஜெனட்டிக்காக பரவறதுக்கு. ஜெனட்டிக்னா ஹெரிடிட்டரி வர ஜெனட்டிக் ரோல் ரெண்டாக பிரிச்சுக்கலாமா. அதனால் அதனுடைய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. சில கேன்சர்கள் வந்து ஜெனட்டிக்காக பரவுறது இருக்கிறது. லைக் ரெட்டினோபிளாஸ்டோமான்னு ஒரு கண்ணில் இருக்கிற ஒரு புற்றுநோய் வந்து ஜெனட்டிக்காக பரவுறதுக்கு வாய்ப்பு ஒரு 25% இருக்குது. அது மாதிரி சில புற்றுநோய்கள் வந்து ஜெனட்டிக்காக இருக்குது. மற்றதெல்லாம் தானாக வர்றது தான். அதனால் புற்றுநோய் பரம்பரையாக வருது, ஜெனட்டிக் ரோல் இருக்குங்கிறது பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாதும்மா. தானாக வரதான். முக்கியமான ஒரு காரணம் நிச்சயமாக கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து ஸ்மோக்கிங். ஸ்மோக்கிங் வந்து புற்றுநோயுடைய மிக முக்கியமான காரணம். எஸ்பெஷலி வாய் புற்றுநோய், தொண்டை புற்றுநோய், லங்கு, இதிலெல்லாம் வந்து புற்றுநோயினுடைய மிக முக்கியமான ஒரு காரணி வந்து ஸ்மோக்கிங். அதனால் புகையிலை எந்த ஒரு ரூபத்திலையும் பயன்படுத்தக்கூடாது. ரெண்டாவது ஃபுட்டு ஹேபிட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணுமா. ஹை ஃபைபர் டயட் இஸ் த பெஸ்ட். நிறைய கொழுப்பு சத்து இருக்கிற சாப்பாடு வந்து குடலுக்கு வேண்டிய புற்றுநோயை கொடுக்கும். அதனால் வந்து ஃபுட்டினுடைய ஹேபிட் கட்டாயமாக செய்யணும். ஸ்மோக்கிங் அண்ட் லிக்கர் ரெண்டுமே அவாய்ட் பண்ணுறது எக்ஸலண்ட்டுமா. இதுதான் மிக முக்கியமானது. பரம்பரையாக புற்றுநோய் வரும் ஜெனட்டிக் ரோல் இருக்குன்னா 5% இருக்குது. பட் முக்கால்வாசி அது கிடையாது. 95% தானாக வர்றது தான். ஓகே, ஜெனட்டிக்காக வரக்கூடிய புற்றுநோய்கள் ரொம்ப ரொம்ப கம்மின்னு சொல்லியிருக்காங்க. மேஜராக வந்துட்டு ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் இது மாதிரியான ஹேபிட்ஸ்னால தான் அதிகமாக வரும். குடல் சார்ந்த வயிறு சார்ந்த புற்றுநோய்களுக்கு வந்துட்டு கொழுப்பு சத்துள்ள உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிறது காரணமாக இருக்கும் டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ மேஜராக இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது தான் ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்கும். தொடர்ந்து பேசலாம். அடுத்த நேரம் இணைப்பில் இருக்காங்க. குட் மார்னிங். ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? நாங்க ஆவடியிலேருந்து கால் பண்றேங்க. என் பேர் சுபஸ்ரீ. ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன? என்னுடைய கேள்வி வந்து எனக்கு குழந்தை பிறந்து 1 மாசம் ஆகுதுங்க. ஓகேம்மா, கொஞ்சம் சத்தமா பேச முடியுமாம்மா? தொடர்ந்து பேசலாம். என் குழந்தை பிறந்து 1 மாசம் ஆகுதுங்க. ஓகே. எனக்கு இந்த மோஷன் போற இடத்துல வந்து ரொம்ப சூடாயிடுச்சு. அந்த இடத்துல உள் சைடு பயங்கரமா வலிக்குது. என்னால போக முடியல. எரிச்சலும் தாங்க முடியல, வலியும் பயங்கரமா இருக்கு. நானும் நிறைய டாக்டர் கிட்ட போயிட்டா வெறும் மெடிசன் இதெல்லாம் எடுத்துட்டு இருக்கேன். அப்பயும் சரியானது இல்ல. ஓகேம்மா, டாக்டர் சஜிதா இருக்காங்க, உங்க கேள்விக்கு பதில் அளிப்பாங்க. உங்களுக்கு வந்து டெலிவரி நார்மல் டெலிவரியா இல்ல சிசேரியனாமா? நார்மல் தான் மேடம். நார்மல் டெலிவரி. கீழே தையல் போட்டிருக்காங்களா? தையல் போட்டிருக்காங்க. தையல் போட்டிருக்கு. ஓகே, சரி. அதுல இன்னும் தையல் எதுவும் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி எதுவும் இல்லைல்ல? அது நல்லா ஆறி இருக்கா தையல்? இன்னும் ஆறல மேடம். உடனே ஆறிடும். எனக்கு ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்தப்பே சீக்கிரமா ஆறிடுச்சு. இதுக்கு இன்னும் ஆறல, கொஞ்சம் ப்ராப்ளமா தான் இருக்கு. நான் ஆயின்மெண்ட் எல்லாம் வாங்கிட்டு அடைஞ்சிட்டேன். சரி, ஓகே, சரி. அப்போ வந்து கீழே தையல் போட்டதுல ஏதாவது காம்ப்ளிகேஷன், அதுல ஏதாவது இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி இருந்தா உங்களுக்கு வந்து மோஷன் போற டைம்ல வந்து ப்ராப்ளம்ஸ் வரலாம், பெயின் வரலாம். அது முதல்ல வந்து நீங்க அதுதான் அந்த தையல்ல ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கா, அது ஆறுறதுக்கு இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி இருந்தா ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்க வேண்டி இருக்கும்.
அதுவும் இல்லாமல் உங்கள் டயட்டும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும். கொஞ்சம் நிறைய தண்ணி குடிக்கிறது, இந்த ஹை ஃபைபர் டயட் எடுத்துக்கிறது, மோஷன் கொஞ்சம் ஃப்ரீயாக போகிறதுக்கு. மோஷன் போகிறதுல கஷ்டம் இருக்கா? டெய்லி மோஷன் போகுதா? எனக்கு இந்த 3 நாளா இல்லவே இல்லை, ரொம்ப பிரச்சனையா இருக்கு. ஓகே, மோஷன் போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்போ வந்து டயட்டும் நீங்கள் மாடிஃபை பண்ண வேண்டியிருக்கும். அந்த தையல் போட்ட இடம் இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்த்தா அதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கணும். இப்போ 3 நாள் 4 நாள் எல்லாம் மோஷன் போகாமல் இருந்தால் மோஷன் கொஞ்சம் ஃப்ரீயாக போகிறதுக்கு தச்சமயத்துக்கு கொஞ்சம் மெடிசின்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும். சரிங்களா? அதுக்கு மெடிசின்ஸ் எடுத்தால் அது சரியாயிடும். தையல் ஆடுறதுக்கும் கூடவே ஆன்டிபயோட்டிக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க. ஓகேம்மா, நன்றி கால் பண்ணதுக்கு. டாக்டர் இவங்க சொல்கிறது பார்த்தா கான்ஸ்டிபேஷன் இவங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ தொடர்ந்து அதுக்கான பதில் என்ன டாக்டர்? ஸோ அவங்க சொல்கிறத பார்த்தா யூஸ்வலாக அந்த நார்மல் டெலிவரியில் வந்து ஆசன வாயிலில் சிறு விரிசல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிறு விரிசல் வந்து முன்னாடியே இருந்தது இல்லை இப்போ தான் வந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம முன்னாடியே இருந்தது அப்படின்னா நம்ம இது பேர் ஃபிஷர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ முன்னாடியே இருந்ததுன்னா க்ரானிக் ஃபிஷர் ரொம்ப வருஷமாக இருக்கும் அவங்களுக்கு. சில சமயத்தில் அதிகமாகும், சில சமயத்தில் கம்மியாகும். இப்போ ப்ரெக்னன்சியில் தான் இருக்குது அப்படின்னா அந்த ஃபிஷர் வந்து அக்யூட் ஃபிஷர். ஸோ அதுக்கு வந்து சில மருந்துகள்லாம் கொடுத்தாலே போதும். ஆயின்மெண்ட்லாம் வந்து ஆசன வாயை சுற்றி வந்து உள்வழியாக வந்து தடவ வேண்டியிருக்கும். அவங்களோட உணவு பழக்க வகைகள்லாம் மாற்றிக்கணும். நிறைய தண்ணி குடிக்கணும், நிறைய வந்து நார்ச்சத்து உள்ள காய்கறிகள் பழங்கள்லாம் சாப்பிட வேண்டியிருக்கும். அப்புறம் ஒரு அகண்ட பாத்திரம் எடுத்துகிட்டு நல்ல சுடுதண்ணி நிரப்பி அதில் வந்து மோஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 மணி நேரம் உட்காரணும். அதுக்கப்புறம் போயிட்டு வந்து ஒரு 5 நிமிஷம் உட்காரணும். அப்போ அந்த ஆசன வாய் விரிவடையும். அந்த டோன் கொஞ்சம் நார்மலாக ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து ரிலீவ் ஆகும். இதுக்கு மேலேயும் வந்துட்டு அவங்களுக்கு அந்த கன்சர்வேட்டிவ் மெஷர்ஸ் எல்லாம் ஃபெயில் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி அந்த ஸ்பிங்டர் டோனை வந்து நம்ம வந்து சரி பண்ணலாம். பண்ணாக்க அந்த ஸ்பிங்டருக்கு வந்து ரத்த ஓட்டம் வந்து கொஞ்சம் அதிகமாகும், புண்ணாக ஆரம்பிச்சிடும். ஓகே ஃபைன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. உங்களுக்கு ஒரு விரிவான விளக்கம் 2 டாக்டருமே கொடுத்துருக்காங்க, நன்றி. தொடர்ந்து பேசலாம். டாக்டர் சத்யமூர்த்தி அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி. பல தாய்மார்கள் கால் பண்ணி கேட்கக்கூடியது, என் குழந்தை ரொம்பவே ஒல்லியாக இருக்காங்க, ரொம்ப லீனாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் குறிப்பிட்ட வயதுக்கு ஒரு விதமான க்ரோத் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் 1 வயசு பாப்பா 2 வயசு பாப்பா அவங்களுக்குலாம் எந்த அளவுக்கு வெயிட் இருக்கலாம் டாக்டர்? நார்மலாக 1 இயரில் 9லேருந்து 10 kg எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ குழந்தைங்க வந்து கம்மியாக இருக்கிறாங்கன்னா முதல்ல வந்து அவங்க சாப்பிட்ற அளவு எப்படி இருக்குன்றது பொறுத்து தான். ஸோ நல்லா சாப்பிட்றாங்களா? இன்னொன்று பேரண்ட்ஸ் வந்து அஃபெக்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அம்மாவும் அப்பாவும் வீட்டில் தான் இருக்கிறாங்கன்னா யூஸ்வலாக குழந்தைங்களுடைய க்ரோத் நல்லா தான் இருக்கும். 2 பேருமே ஒர்க் பண்ணுற ஃபேமிலிலாம் இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து க்ரோத் அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி சாப்பாடு இல்லாமல் சில காரணத்தெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குங்க. ஸோ இது இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்து அயர்ன் டெஃபிஷியன்சி ரொம்ப காமனாக இருக்கும், இரும்பு சத்து குறைவு இருக்கும், விட்டமின் குறைபாடுகள்லாம் இருக்கும். இதுக்கெல்லாம் ரெகுலராக பீடியாட்ரிஷியன் பார்த்து மெடிசன் எடுத்துக்கலாம். ஜெனட்டிக்கலாகவே, அதாவது அவங்க பேரண்ட்ஸுமே வந்து ஒல்லியாக தான் இருந்திருக்காங்க சின்ன வயசில் அப்படின்னும்போது குழந்தைங்க வந்து நீங்கள் எது தான் கொடுத்தீங்கனாலும் அவங்களோட ஜெனட்டிக் பொட்டென்ஷியலுக்கு ஒல்லியாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்க வளர வளர அவங்க பேரண்ட்ஸ் அளவுக்கு வந்துடுவாங்க. ஒரு சில குழந்தைகள் நாமினல் வெயிட் இருப்பாங்க, வெயிட் போட்டு பார்க்கும்போது 15 kgன்றது ஒரு நார்மலான வெயிட்டாக இருக்கும், நம்ம பார்க்கறதுக்கு ரொம்பவே ஒல்லியாக இருப்பாங்க. ஆனால் பல பெண்கள் வந்துட்டு ரொம்ப லீனாக இருக்கா, வெயிட்டே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லீனாக இருக்காங்க ஆனால் வெயிட்டாக இருக்காங்க அப்படின்றது ஓகேவா? அது நார்மல் தாங்க. ஸோ ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டு, ஏஜுக்கு உண்டான வெயிட் இருக்கிறாங்கன்னா நீங்கள் அதை பற்றி ஒரே பண்ண தேவையில்லை, அது நார்மல் தான். ஓகே ஃபைன். பலரோட கேள்விகள் இதுவாக தான் இருக்கும். என் குழந்தை ரொம்பவே ஒல்லியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஒல்லியாக இருக்கிறது பிரச்சனை கிடையாது, ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிட்றாங்களா, ரொம்பவே ஆக்டிவாக இருக்காங்களான்றது தான் முக்கியமான குறிக்கோளாக எடுத்துக்கணும். கொஞ்சம் நாள்பட இயற்கையாகவே அவங்க வெயிட் கெயின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். டாக்டர் சஜிதா கிட்ட ஒரு கேள்வி. இப்போ இருக்க காலகட்டங்களில் நிறைய சிசேரியன்ஸ் ஜாஸ்தியாகிட்டு இருக்கு. ஆனால் பல பேர் வந்துட்டு சுகப்பிரசவம் ஆகணும்னு தான் ஆசைப்படுறாங்க. ஜென்ரலாக சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு என்னென்ன மாதிரி வழிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணலாம்? இப்போ வந்து சுகப்பிரசவம்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் நிறைய ஃபேக்டர்ஸை பொறுத்து தான் நம்ம நார்மல் டெலிவரியை வந்து சொல்ல முடியும். ஓகேவா? இப்போ இருக்கிற ஒரு சில இதுனா இப்போ நிறைய காமனாக வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ் எல்லாம் நிறைய கொஞ்சம் காமனாக இருக்குது. பார்த்தினாக்கா ஒபீஸ் பேஷண்ட்ஸ் வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டில் முன்ன மாதிரி கிடையாது. ஒபீஸ் பேஷண்ட்ஸ் வந்து தே ஆர் மோர். அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு ஆக்சுவலி வந்து நார்மல் டெலிவரின்னு வரும்போது சான்சஸ் வந்து இட் இஸ் லெஸ். பட் இஃப் யூ இப்போ ப்ரெக்னன்சி ஸ்டார்ட் பண்ணும்போது இஃப் யூ ஸ்டார்ட் டேக்கிங் ஹெல்த்தி டயட், அந்த மாதிரி ப்ராப்பர் எக்ஸசைஸ் பண்ணுறது, இப்போ டெய்லி கொஞ்சம் நேரம் வாக்கிங் போகிறது, அந்த மாதிரிலாம் இருந்தாக்கா இட் இஸ் மோர் இன் ஃபேவர் ஆஃப் நார்மல் டெலிவரி. அது இல்லாமல் குழந்தையோட வெயிட்டு இட்ஸ் அ ஃபேக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டயபெட்டிஸ் நிறைய பேருக்கு வந்து இப்போ ப்ரெக்னன்சியில் சுகர் ப்ராப்ளம் இருக்குது. அந்த மாதிரி டயபெட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிற ஃபீமேல்ஸுக்கு வந்து பேபியோட வெயிட் வந்து இட் வில் பி மோர் தேன் 3.5 to 4 kg அந்த மாதிரி கூட வரலாம். அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு வந்து நார்மல் டெலிவரி எல்லாம் கஷ்டம். பட் இஃப் அதுக்காக நீங்கள் ப்ராப்பர் ஆன்டினேட்டல் பீரியட்லேயே ப்ராப்பர் செக்அப் எல்லாம் எடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தால் அதுக்கு வந்து ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஸோ இஃப் இட் இஸ் அ ஹெல்தி பேபி, ஹெல்தி மதருக்கு வந்து ஒன்றும் ஓவர் வெயிட் இல்லை, ப்ராப்பர் வெயிட்டு, பேபியும் இட்ஸ் அ நார்மல் வெயிட் தான், சான்சஸ் ஆஃப் நார்மல் டெலிவரி வந்து இஸ் மோர். ஓகே ஃபைன் டாக்டர், தொடர்ந்து பேசலாம். அடுத்த நேரம் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம்.
வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? மாலா மேடம், கடலூர்ல இருந்து பேசுறோம். ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன? புற்றுநோய் மருத்துவத்தை பேசணும் மேடம். ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் வேதமூர்த்தி இருக்காங்க. கேளுங்கம்மா. தொடர்ந்து பேசலாமா? எனக்கு சார் மலக்குடல்ல ஃபர்ஸ்ட் ஒரு கட்டி இருந்துச்சு சார். சரிங்கம்மா. அது டெஸ்ட் பண்ணது கேன்சர் கட்டின்னு அதுக்கு ஆபரேஷன் பண்ணாங்க சார். சரி. அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் கல்லீரல்ல திரும்ப ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லி இப்போ கீமோதெரபி எல்லாம் கொடுத்து ஆபரேஷன் பண்ணிருக்கோம் சார். கல்லீரலுக்கு பரவி இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஏன் சார்? குடல்ல அந்த கேன்சர் இருந்து 2 வருஷம் ஆபரேஷனுக்கு பிறகு கல்லீரலுக்கு பரவி இருக்குன்னு சொல்லி இருக்காங்களாமா? ஆமா சார். ஆமா. சரிங்கம்மா. இப்போ ஆபரேஷன் பண்ணி ஒரு 5 மாசம் ஆகுது சார். இதுக்கு மேலேயும் எனக்கு பரவாம இருக்கிறதுக்கு நான் என்ன சார் பண்ணணும்? இல்ல இப்ப கல்லீரல்ல பரவன பிறகு கல்லீரல் ஆபரேஷன் பண்ணியிருக்காங்களா? ஆமா சார், பண்ணிருக்காங்க சார். கல்லீரல்ல ஆபரேஷன் பண்ணி அந்த பரவன நோயை முற்றிலும் எடுத்துட்டாங்களாமா? எடுத்துட்டாங்க சார். கீமோ கொடுத்தாச்சு சார். 6 கீமோ கொடுத்தாச்சு. சரிம்மா. இல்லை இதில் மிக முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, குடல்ல இருந்த கேன்சர் வந்து லிவருக்கு பரவி, யூ ஆர் லக்கி தட் லிவரில் மட்டும் இருந்ததுனால அந்த லிவரில் இருக்க ஒரு போர்ஷனை ரிமூவ் பண்ணி அந்த கேன்சர் கட்டி எடுத்து மறுபடியும் வளரக்கூடாது, மற்ற இடத்துக்கு பரவக்கூடாதுன்னு கீமோதெரப்பியும் கொடுத்துருக்குறாங்க. இதுதான் மேக்ஸிமம் ட்ரீட்மெண்ட் இது கொடுக்க முடியும். இருந்தாலும் உங்களுடைய சிச்சுவேஷன் வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆஃப் த டிசீஸ், ரொம்ப பரவன ஸ்டேஜில் இருக்கிறதுனால க்ளோஸ் ஃபாலோஅப் கொடுக்கணுமா. அதில் வந்து ஒரு பிளட் டெஸ்ட்டு, கிளினிக்கல் செக்கப் எவ்ரி மந்த்தும், எவ்ரி 3 months அல்ட்ராசவுண்ட் அண்ட் சிஏன்னு ஒரு பிளட் டெஸ்ட் இருக்குது. 3வது மிக முக்கியமானது வந்துமா சிடி ஸ்கேன் டெஃபினட்டாக எவ்ரி இயர் பண்ணணுமா. திருப்பியும் வர வாய்ப்பு இருக்கிறதுனால அதை க்ளோஸாக பண்ணிக்கிட்டு இருக்கணும். திருப்பி வந்தால் மறுபடியும் ஆப்ரேஷனும் இல்லைனா கீமோதெரப்பி, ஆல்டர்னேட்டிவ் கீமோதெரப்பியும் கொடுக்கலாம். பட் யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் இன் திஸ் பர்டிகுலர் சிச்சுவேஷன். பயப்பட தேவையில்லை, ஏன்னா ஆப்ரேஷன் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் க்ளோஸ் ஃபாலோஅப்புங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்மா உங்களுக்கு. ஓகேம்மா, நன்றி கால் பண்ணதுக்கு. டாக்டர்ஸ் இந்த 1 hour ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகளுக்கு தெளிவான முறையில் பதிலளிச்சிங்க. பார்த்துட்டு இருந்த பல பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ டாக்டர்ஸ். இந்த 1 hour ஃபுல்லாக நிறைய விஷயங்களை நீங்களும் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு துறையை சார்ந்த சிறப்பு மருத்துவர்களோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is Kritika telling bye from you all.